வடா இட்லி எவ்வளோ பெருசாக இருக்குது வா. அப்படின்னு வந்தீங்கன்னா கேசரி, பைனாப்பிள் கேசரி எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல. அப்படின்னு வந்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்படின்னு வந்தீங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்குல்ல. இதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இட்லிலாம் நீங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்து எடுங்க. எனக்கு 2 போதும்னு நினைக்கேன். ஸோ 2. இப்போ கொஞ்சமாக சட்னி ஊற்றிக்கலாம். சட்னி நல்லா கட்டியாக இருக்கு, கட்டி இருக்கு. அது கூட நம்ம சாம்பாரும் கொஞ்சம் ஊற்றுறோம். நல்லா சாம்பார் நல்லா சுட சுட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அடிக்கு நம்ம கேசரியில் ஆரம்பிப்போம். அது முந்திரி பழத்தோடு எடுத்து ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி ஃபஸ்ட் அடி கேசரி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இட்லி டேஸ்ட் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் இட்லி பிச்சு சட்னி வச்சு சட்னி மட்டும் சாப்பிடுவோம். வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம இட்லி சட்னி சாம்பார் கேசரி இதை வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ எடுத்தோன்னே வரல இட்லி, வடா இட்லி எவ்வளோ பெருசாக இருக்குது வா. அப்படின்னு வந்தீங்கன்னா கேசரி, பைனாப்பிள் கேசரி எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல. அப்படின்னு வந்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அப்படின்னு வந்தீங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்குல்ல. இதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே டேஸ்ட் பண்ணுவோமா. இப்போ இந்த இட்லிக்கு வேறு தட்டு எடுப்போம். இந்த தட்டில் இந்த இட்லிலாம் நீங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்து எடுங்க. எனக்கு 2 போதும்னு நினைக்கேன். ஸோ 2. இப்போ கொஞ்சமாக சட்னி ஊற்றிக்கலாம். சட்னி நல்லா கட்டியாக இருக்கு, கட்டி இருக்கு. அது கூட நம்ம சாம்பாரையும் கொஞ்சம் ஊற்றுறோம். நல்லா சாம்பார் நல்லா சுட சுட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அடிக்கு நம்ம கேசரியில் ஆரம்பிப்போம். அது முந்திரி பழத்தோடு எடுத்து ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி ஃபஸ்ட் அடிக்கு கேசரி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கும். சும்மா நெய் அது இதுன்னு போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இட்லி டேஸ்ட் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் இட்லி பிச்சு சட்னி வச்சு சட்னி மட்டும் சாப்பிடுவோம். சட்னியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்குது. இப்போ சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். இப்போ இட்லி கொஞ்சம் பிச்சு சாம்பாரில் கொஞ்சம் மிச்சி அப்படி சாப்பிட்றோம். சாம்பார் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சாம்பாரையும் சட்னியும் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ கொஞ்சம் இட்லி பிச்சு அதில் நல்லா சாம்பாரில் குழைச்சி இந்த சட்னிலையும் வச்சு அப்படி குழைக்கும். வாவ், இப்படி குழச்சி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். சாப்பிடுவோமா. சட்னி சாம்பார் வேற அளவுக்கு செம்ம டேஸ்ட். இன்னொரு பைட் போயிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சிடுவோம். அதே மாதிரி நல்லா சட்னி சாம்பார் நல்லா குழைக்கும். இதே மாதிரி எத்தனை பேர் குழைச்சி சாப்பிட பிடிக்கும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா வாவ். செம்ம டேஸ்ட்டுங்க. காலையில் இட்லி சாப்பிட்றதே ரொம்ப சுகமாக தான் இருக்கும். ஏன்னா இட்லியில் ரொம்ப நல்லது, எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எல்லோரும் இட்லி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.